கூலா கூலா 4 நாலு சினிமா சினிமா செய்திகள் செய்திகள். வாங்க பாத்துரலாமா? பாத்துடலாம். 90s ஹீரோயின் அதுக்கு பிஃபோராவே இருக்கிறாங்க. அவங்கள பத்தி பார்ப்போமா ஃபர்ஸ்ட்டு? யாரு? தேவயானி மேம். தேவினி மேம் என்ன நம்ம நிறைய பேசிட்டு வந்ததுக்கு முன்னாடி ஷோக்குள்ள. ஆமா. அவங்களுடைய தம்பி நகுல் இருக்காங்கல்ல, ஆமா. அவங்களால இவங்களுடைய கல்யாணத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலையாம். எஸ். ஏன்னா அவங்க வந்து வீட்ட விட்டு போய் தனியா ஒரு போய் கல்யாணம் டைரக்டர தானே பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. டைரக்டர் ராஜ்குமார் அவர்கள் அப்போ வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. 2வது அவர் அந்த டைம் நிறைய வெற்றி படங்கள் வெற்றி கொடுத்திருக்காரு. படங்கள் குடுத்தாங்க. இருந்தாலும் ஒரு பணக்கார வாழ்க்கை வந்து இல்ல. நம்ம அக்கா வந்து போறாங்க. அதாவது நம்மளுடைய மதம், நம்மளுடைய கலாச்சாரத்துல இல்லன்ட்டு அத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி அன்னைக்கு வந்து இல்ல. ஆக்சுவலி அதாவது எங்க அக்கா ஹஸ்பண்ட் வந்து எங்க அக்காவ நல்லா பார்த்துப்பாங்களா? அவங்களுக்குள்ள சந்தோஷமா இருப்பாங்களான்றத தாண்டி, எங்க அக்கா சொகுசா இருப்பாளான்னு தான் நான் யோசிச்சுட்டேன். அன்னைக்கு வந்து எனக்கு என்னுடைய மெச்சூரிட்டி அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய அக்கா ஹஸ்பண்ட் ராஜ்குமார் அவர்கள் வந்து ரொம்பவே தங்கமான ஆளு. இப்ப கூட நேர்ல பார்த்தா ரொம்ப நல்லா பேசுவாங்க. ரொம்பவே நல்ல மனுஷன் தான். எங்க அக்காவ சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஹேப்பியா இருக்காங்க. இன்னைக்கு இருந்த மெச்சூரிட்டி எனக்கு அன்னைக்கு இல்லன்ற மாரி அவர் பேசியிருந்தாரு. ஏன்னா நிறைய பேர் இப்படிதான் புரிதல் இல்லாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் ம். தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து வாழ்க்கை வந்து நல்லபடி அமையாது. ஏன்னா அவங்களுக்கு டோட்டலி எல்லாமே வேறல்ல. ம். லாங்குவேஜ் வேற, அவங்களுடைய கலாச்சாரங்கள் வேற, அவங்களுடைய சாமி கும்பிடுற அந்த பழக்கவழக்கம், பண்பாடு எல்லாமே வேறன்ற போது, நகுல் அவங்களுக்கு அப்படி வந்து ஃபீல் ஆயிருக்கு. அது தேவயானி மேம் அந்த டைம்ல வந்து ரொம்ப பீக்ல இருந்தாங்க. ஆமா. முன்னணி நடிகையா இருந்தாங்க. ஆனா சடனா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம். அதுவும் ஒரு கோவில் போயிட்டு யாருக்குமே சொல்லாம போய் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா. அந்த காலத்துல கவர்ச்சி காட்டாம ஒருத்தவங்க வந்து பீக்ல இருக்கிறாங்கன்னா, அது பெரிய விஷயம் தான். ஆமா. இப்ப நதியா மேம் அந்த மாரி விரல் விட்டு எண்ணக்கூடிய நம்ம சில பேர் தான் சொல்ல சொல்ல முடியும். முடியுமா? இவங்களுக்கு சாரியா இருக்கட்டும், இல்ல பாவாடை தாவணியாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், இல்ல ம். மாடர்ன் ட்ரெஸ்ஸாகவே இருக்கட்டுமே. அது கூட அவங்களுக்கு அவ்ளோ அழகா இருக்கும். ஒரு ஆக்வர்டாலாம் அவங்களுக்கு தெரியாது. தெரியாது. ஆமா. ரொம்ப எல்லாத்துலயுமே அவங்க வந்து அழகா இருப்பாங்க. சில இதுல கொஞ்சம் அழு மூஞ்சியா நடிச்சிருப்பாங்க. மத்தபடி அவங்களுடைய அழகு அப்படின்றது சூப்பர் தான். ஓகே. சூப்பர். நான் வந்து இன்னைக்கு ம். தல அஜித் குமார பத்தி பேசப் போறேன். வாவ்! சூப்பர். என்ன பேச போறீங்க? ஏன்னா அவரோட படம் எப்போ வரப்போகுது அப்படின்னு தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஆமா. அடுத்ததாக எப்ப வரப்போறாரு மனுஷன்? ம். தல தரிசனம் எப்ப கிடைக்கும் எஸ். எங்களுக்குன்ற மாரி தான் எஸ். இருக்கிறோம். என்னன்னா இவங்க தான் டைரக்டர் அப்படிங்கிறது ஒரு இது ஃபிக்ஸ் ஆகி வச்சிருக்காங்க. ம். ஆனா என்னன்னா இவருக்கு வந்து இந்த சம்பளம் கொடுக்கறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குதாம். ஆமா. நெறைய சம்பளங்கள் வாங்குறாங்கல்ல. அதனால ஏன்னா மேபி குட் பை இருக்கலாம். டக்லி திரைப்படம் வந்து பெரிய அளவுல வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. ம். அந்த படத்துல வந்து 163 கோடி ரூபாய் வந்து சம்பளமா வாங்கியிருந்தாங்களாம். ம். அதுக்கப்புறமா அவரோட சம்பளத்த வந்து 185 கோடியா உயர்த்திட்டாராம். ஓ! ஓகே. சோ அதனால வந்து தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப தயக்கம் காட்டுறாங்களாம். ம். அடுத்து ம். இது ரொம்ப அதிக பட்ஜெட்டா இருக்கு. சோ அது வந்து கணக்கு போட்டு பார்க்கும்போது ஏன்னா இனிக்குது. சம்பளங்களே வந்து 200, 300 கோடி அப்படின்ற பட்சத்துல அவங்க படத்துக்குன்னு என்ன பட்ஜெட் ஒதுக்கணும்? இது இல்லாம ஹீரோயின், ம். வில்லன், கெஸ்ட் ரோல் அவங்களுடைய மத்த அப்பியரன்ஸ், டான்சர்ஸ், ஃபைட்டர்ஸ் ஆமா. இவ்ளோ இருக்குது இல்லையா? அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியுமே 163 கோடி ரூபாய்க்கு கொண்டாந்துட்டாங்களாம். சரி ஓகே ம். பழையபடியே இருக்கலான்ட்டு. ம். ஆனா இப்ப கூட வந்து யாருமே வரமாட்றாங்களாம். ஏன்னா ஓகே. எல்லாருமே வந்து யோசிக்கிற விஷயம் இல்ல. படத்தோட வெற்றிய பொறுத்து தான் தீர்மானிக்க முடியும். அதனால வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்களாம். ம். மறுபடியும் 150 கோடி ரூபாய்க்கு வந்து வந்திருக்காங்க. ம். ம். இருந்துமே இன்னும் இழுபறி தான் இருக்குது. யாரு வரப்போறாங்க? தயாரிப்பாளரா வந்து யார் வரப்போறாங்க? வரவங்க எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இல்ல இந்த பட்ஜெட்ல பண்ண முடியாது. லாஸ்ட்டா ஒரு தொழிலதிபர் கூட வந்து வந்திருக்காங்க போல. ம். அவங்க 110 கோடி ரூபாய்னா ஓகே அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்களாம். ஆ ஆனா ஓகே. இவரோட மேலாளர் இருக்கார் இல்லையா? ஆ. அஜித்குமார் சாரோடைய மேலாளர் இருக்கார்ல, ம். அவர் வந்து இல்ல 150 கோடினா ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி அவர் திட்டவட்டமா சொல்லிட்டு இருக்காராம். அதனால தான் இது ரீசென்ட்டா வந்து திரையுலக அந்த தயாரிப்பாளர் சங்கம்லாம் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. லாபத்தில தான் இனிமே நாங்க சம்பளம் குடுப்போம். இப்ப எங்களுக்கு 500 கோடி லாபம் வருதா, ஸ்க்ரீன் பிரசன்ஸ் யாருக்கு அதிகமா இருக்கும்? கண்டிப்பா ஹீரோவுக்கு தான். அவங்களுக்கு வந்து இவ்வளோ சம்பளம். அடுத்ததாக ஹீரோயினுக்கு அந்த ம். மாரி மெயின் ரோல், கெஸ்ட் ரோல் அந்த மாரி நாங்க டிவைட் பண்ணிப்போம். லாபத்தில சம்பளம் குடுக்கக்கூடிய ஒரு இது வேணுன்ற மாதிரி அவங்க வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. எஸ். ஏன்னா சொல்லப்போனா ஆமா கரெக்ட். நீங்க சொல்ல வர்றது கரெக்ட் தான். ஏன்னா இப்பவும் தல அஜித்த பொறுத்தவரைக்குமே வந்து ரொம்பவே மிகப்பெரிய ஸ்டார். ம். அவரோட அவரோட படங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா குட் பை டே கிளிப்பரும் வந்து 1 1/2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சா? படம் செகண்டரியா இருந்தாலும் தியேட்டர்ல அந்த பிக் ஸ்கிரீன்ல அவருடைய இன்ட்ரோ சீனோ இல்ல ஒரு ம். மாஸ் என்ட்ரியோ நம்ம வந்து பாத்தரணும். ஆக்சுவலி ஒரு தரிசனம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே வந்து தியேட்டருக்கு வந்து கூடுவாங்க. ரொம்ப மெனக்கெடணும்னு அவசியம் இல்ல. அவர் ம். சாதாரணமா திரும்பி ஒரு பார்வை பார்த்தாலே அவ்வளோ ஒரு விசில் பறக்கும் அவருக்கு. ஆமா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கெத்தா இருப்பாரு. ஸோ அவரோட படம் வந்து சீக்கிரம் இந்த தயாரிப்பாளர்கள் பிரச்சனைலாம் முடிஞ்சு, சீக்கிரம் ஷூட்டிங் முடிஞ்சு வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. கூடிய சீக்கிரம் வந்துடும். இந்த தீபாவளிக்கே எதிர்பார்க்கிறோம். ஆனா வராது போல. அட்லீஸ்ட் பொங்கலுக்காவது கொஞ்சம் வந்தா வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா அப்படின்ற மாரி தான் இருக்குன்ற இருக்குது. மாதிரி ஏன்னா நாங்க ஃபீல் எல்லாருமே பண்றோம். எல்லாரோட ஆசை தல தரிசனத்த நாங்க எப்ப பார்க்க போறோம் ஸ்க்ரீன் அப்படின்ற மாரி தான் இருக்காங்க. ம்.
நீ கூட தான் அப்படிதான் இருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இது இப்ப குட் பை டக்லி பார்த்தாச்சு. விடாமுயற்சியும் பார்த்தாச்சு. அடுத்ததாக எந்த மாதிரி ஒரு படம் வரப்போகுது? ஏன்னா அதே ஆத்விக் ரவிச்சந்திரன் அவங்களுடைய தான் அடுத்த படமுன்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு போயிட்டு இருக்கு. இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக எப்படி இருக்கும்? கமர்ஷியல் மூவியா இருக்குமா? இல்ல த்ரில்லர் ஆக்ஷன் மூவியா இருக்குமா? இல்ல லவ் அந்த மாதிரி இருக்குமா? இல்லையா இந்த புலி அது மாதிரி ஃபேண்டஸியா தல அது மாதிரிலாம் நடிக்க மாட்டாங்க. இருந்தாலும் எப்படி இருக்கும்? அவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி அப்படின்னு பார்க்க ஸ்பெஷல் வெயிட் என்னன்னா இந்த பண்றேன். கெட்டப் மாத்த மாட்டார்ல. ம். எப்படி இருக்காரோ அதே கெட்டப்ல வந்து லவ் பண்றவரை பண்ணிடுவாரு. ம். அதுதான் அவரோட பிளஸ்ஸே. அது எல்லாமே ரசிக்கக்கூடியதாக இருக்கும். என்ன இப்படி இருக்கேன்ற மாதிரி முகம் சொல்லாது. சுளிக்கிற இடத்துல ஆமா. இருக்காது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தி படம் பார்த்துருக்கிறீங்களா? ஷோ எல்லாருக்குமே இந்த ஹார்ட் டச்சிங்கா இருக்கும்ல அந்த மாதிரி அந்த ஒரு படம் மூவி. பார்த்து அழாதவங்கன்னு கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அம்மானா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். அந்த படத்துல அவங்க அம்மாவுடைய அந்த சடலத்தை வச்சுக்கிட்டு அவங்க சொந்த ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப பாடுபடுவாங்க. சசிகுமார் அவர்கள் வந்து ரொம்பவே ஹெல்ப் ஸோ இந்த பண்ணுவாங்க. ஹெல்பிங் மைண்ட்லாம் இருக்க ப்ரோ அதெல்லாம் இத்தனைக்கும் லாங்குவேஜ் புரியாது. தெரியாத ஒரு பொண்ணு. இப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த சூழ்நிலை நம்ம எப்படி கையாண்டிருப்போனே தெரியாது. சசிகுமார் அவர்கள் எல்லா டாக்குமெண்ட்டையுமே கிளியர் பண்ணி, அந்த தம்பிய வந்து வேற வேற ம். ஏரோப்ளேன்லயும், அந்த பொண்ண வேற ஏரோப்ளேன்லயும் அனுப்புற மாரி இருக்கும். அந்த பொண்ணுக்கு பதைப்பதைப்பாவே இருக்கும். ஏன்னா தம்பி சின்ன பையன். ஆமா. ஒரு 6, 7 வயசு தான் இருக்கும். இருக்கும். ஆனா அதையுமே சசிகுமார் அவர்கள் ஒரே ஏரோப்ளேன்ல போற மாதிரி வந்து டிசைட் பண்ணி ஆக்சுவலி லாஸ்ட் அந்த குடுப்பாங்க. கெஞ்சு வரல டிக்கெட் கொடுங்க தயவு செஞ்சு அப்படி ம். சொல்லி இந்த கெஞ்சுற சீன்லாம் இருக்கும்போது அப்படியே நமக்கே கண்ணீர் வந்துரும். நமக்கே அழுக வந்து ம். வந்துடும். கண்டிப்பா கண் கலங்குற ஒரு படம் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா காதலிச்சு பிரிஞ்சு போறவங்களுக்காக கண் கலங்குவாங்க. நிறைய இதுக்காக. இந்த படத்துல வந்து தாயினாலே எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் இல்லையா? ஸோ ஆக்சுவலி இதுல லவ் அம்மாவுக்காக இருக்காது. பட் ஆனா இது ஒரு அம்மாவோட லவ். பாண்ட் அண்ணன் தம்பி அந்த பாசம், அம்மா ஒரு மகள் அம்மா இந்த ஒரு பாசம், தங்கை அக்கா இந்த மாதிரி இந்த ஆமா. பாசங்கள்லாம் லவ் இருக்கும். ஆனா இது வந்து காதலனுக்கும் காதலிக்கும் இல்ல லவ்வை தவிர்த்து அதற்கும் மேல இருக்கக்கூடிய இந்த பாசம், பந்தம், உறவு இதை தொடர்ந்து இந்த காதல் வந்து அந்த படத்துல சூப்பரா இருக்கும். இருக்கும். இப்ப வரைக்குமே நம்ம வந்து பார்த்தோம்னா குடும்பத்தோட உட்காந்து தாராளமா பார்க்கலாம். பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு தரமான ஆமா, ஆமா. படம் தான். அதுல கடைசியா வந்து இந்த அவங்க சசிகுமார் சாரை வந்து அந்த ஹீரோயின் பார்ப்பாங்கல்ல ஒரு லுக் விடுவாங்கல்ல அந்த எதுவுமே யாருமே ஹெல்ப் பண்ணாத நேரத்துல ஆ. பார்த்துட்டீங்க அப்படின்னு அந்த அதாவது லுக்ல வந்து வார்த்தை வந்து அவங்களுக்கு நன்றி வராது. சொல்ல தெரியாது. அவங்க லாங்குவேஜ்ல நன்றி சொல்ல தெரியாது. ஆனா அந்த பார்வையிலே பார்வையே தெரிஞ்சிடும். புரிஞ்சிடும். அதாவது ஒரு சாமியை நம்ம பார்த்து நம்ம நன்றி சொல்றோம்ல, நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியல. ஆனா நான் பண்ணிட்டேன். ரொம்பவே நன்றின்னு ஒரு சாமிக்கு நன்றி சொல்ற மாதிரி தான் அந்த பொண்ணு வந்து சசிகுமார் அவங்கள அண்ணன் அந்த லெவல தாண்டி சாமியா வந்து பார்ப்பாங்க. அவங்க லாங்குவேஜ்ல அவங்க வந்து இன்வைட் பண்ணுவாங்க. அங்க நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க. உங்க தங்கச்சி வந்து அங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணுவாங்க. பேசும்போதே வந்து புல் அரிக்குது ஆக்சுவலி அந்த எங்க அப்பா சீன்லாம். அப்பா கேரக்டர் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். நமக்கு நேர்ல இருந்து அடிச்சுக்கலாம் போலன்னு இருக்கும். அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுவாரு. ஆமா கண்டிப்பா இரிட்டேட் பண்ணுவாரு. இப்ப இந்த அயோத்தி படத்தை இயக்குனாங்க இல்லையா? அவங்க டைரக்டர் பேர் வந்து மந்திரமூர்த்தி. ம். அவங்க இப்ப அடுத்ததாக விஜய் ஆண்டனி அவங்கள வச்சு ஒரு படம் வந்து பண்ண போறாங்களாம். ஓ சூப்பர். அதுதான் ஆக்சுவலா கான்செப்ட். ஆனா அயோத்தி மூவியை மக்கள் மறந்துருப்பாங்க. சோ நம்ம ரீகால் பண்ணணும்ன்றதுக்காக சொன்னேன். சோ மந்திரமூர்த்தி அப்பேற்பட்ட படைப்பை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கம்மி பட்ஜெட்ல எடுத்தாலும் அது வெற்றி படமா தான் அமைந்தது. இதே மாதிரி ஒரு குடும்பத்தோட உட்காந்து பாக்குற மாதிரி மூவியா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி அயோத்தின்றது ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி தான். ம். இப்போ நான் வந்து விஜய் ஆண்டனி சார் வச்சு எடுக்க போற படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சக்கூடிய படமா தான் இருக்கும். ஏன்னா அயோத்தியும் எல்லாருக்குமே வந்து பிடிக்கிற பிடிச்ச படமா படம் தான் தான். இருக்கும். இப்ப 100 பேர் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா 99 பேருக்கு அந்த படம் வந்து கண்டிப்பா வந்து பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லலாம். சொல்ல முடியாது 100 பேருக்குமே கூட பிடிக்கலாம். அயோத்தி படத்தை பேசினோடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துச்சு. ம், அயோத்தி படத்துல வந்து அந்த பொண்ணு அம்மா கேரக்டர் இருக்காங்கல்ல, ம். அவங்க வந்து ரீல் அம்மான்னு தானே நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆமா. உண்மையாவே அவங்க அம்மா பொண்ணு தானா? உண்மையாவே அம்மா பொண்ணு. ஆமா. சோ அந்த ஓகே. படத்துக்கு வந்து அவங்க ஆக்டிங்காக மட்டும் அம்மா பொண்ணு கிடையாதான். அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல செட் ஆயிருப்பாங்க. ஓவரா அழ மாட்டாங்க. ஓவரா நடிக்க மாட்டாங்க. ம். கரெக்டா அவங்களுக்கு என்ன வேணுமோ அத வந்து குடுத்திருப்பாங்க. நமக்கு ரொம்பவே பரிதாபமா இருக்கும். நம்ம வீட்டு பொண்ணோ, நம்ம ம். தங்கச்சியோ, நம்ம அக்காவோ அந்த இடத்துல இருந்திருந்தா, அவங்க எப்படி அத ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க? நம்மளே அந்த இடத்துல இருந்திருந்தா, நம்ம எப்படி அத இது பண்ணியிருப்போம்? ம். அதான் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல அத அவங்க தாங்கிக்கிட்டு எப்படி கொண்டுட்டு போறோம்? அந்த ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணி எல்லாருமே சசிகுமார் அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ம். அண்ணனா இருந்து, சாமியா இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ ரியல் அம்மா பொண்ணு. சோ அதனால தான் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அந்த chemistry பாண்ட். சொல்லுவாங்களே, அந்த பாண்டிங் வந்து அதனால நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே.